வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. பொதுவாக நம்முடைய சேனலை பொறுத்தவரை நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஒரு தனிநபர் பெயரில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்டாவை எப்படி கூட்டுப்பட்டாவாக மாற்றுவது, அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஒரு தனிநபர் பெயரில் இருக்கக்கூடிய தனிப்பட்டாவை எப்பொழுது கூட்டுப்பட்டாவாக மாற்ற முடியும் அப்படின்னா, அந்த நிலத்துடைய உரிமையாளர் இறந்திருந்து அவருடைய வாரிசுதாரர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த இடத்திற்கு கூட்டுப்பட்டாவாக பெற முடியும். ஒருவேளை அந்த வாரிசுதாரர்களில் ஒருவர் பெயர் மட்டும் விடுபட்டிருந்து மீண்டும் அவருடைய பெயரை சேர்க்கும்போது அந்த இடத்திற்கு மீண்டும் கூட்டுப்பட்டாவாக பெற முடியும். கூட்டுப்பட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்த எந்த ஒரு பாகப்பிரிவினையும் செய்யாமல் வெளிநபருக்கு அந்த இடத்த விற்பனை செய்கிறாரு அப்படின்னா, அந்த இடத்த வாங்கக்கூடிய நபருடைய பெயரும் அந்த கூட்டுப்பட்டாவோட சேர்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இது போன்ற நேரங்களில் தான் ஒரு தனி நபருடைய பெயரில் இருக்கக்கூடிய தனிப்பட்டாவை கூட்டுப்பட்டாவாக நம்மளால் பெற முடியும். இதே போன்று ஒரு தனிநபர் பெயரில் இருக்கக்கூடிய தனிப்பட்டாவை எப்பொழுது கூட்டுப்பட்டாவாக மாற்ற முடியாது அப்படின்னா, அந்த நிலத்துடைய உரிமையாளர் இறப்பதற்கு முன்னாடி அந்த நிலத்தை அவருடைய வாரிசுதாரர்களுக்கோ அல்லது பிறருக்கோ உயிலோ அல்லது தான செட்டில்மெண்ட்டோ பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த இடத்திற்கு மீண்டும் கூட்டுப்பட்டாவாக பெற முடியாது. அதே மாதிரி அந்த நிலத்துடைய உரிமையாளர் இறப்பதற்கு முன்னாடி அந்த நிலத்தை அவருடைய வாரிசுதாரருக்கோ அல்லது பிறருக்கோ எப்பொழுது உயிலோ அல்லது தான செட்டில்மெண்ட்டோ செய்ய முடியாது அப்படின்னா, அந்த இடம் பூர்வீகமான இடமாக இருந்துச்சு அப்படின்னா அவர்னால் உயிலோ அல்லது தான செட்டில்மெண்ட்டோ பிறருக்கு எழுதி கொடுக்க முடியாது. எப்பொழுது அவர்னால் அந்த இடத்த தான செட்டில்மெண்ட்டோ அல்லது உயிலோ எழுதி கொடுக்க முடியும் அப்படின்னா, அந்த இடம் முழுக்க முழுக்க அவருடைய வருமானத்தில் சம்பாதித்த இடம் அப்படின்னா அந்த இடத்த பிறருக்கு உயிலோ அல்லது தான செட்டில்மெண்ட்டோ அவர்னால் எழுதி வைக்க முடியும். அதே மாதிரி ஒரு நிலத்துடைய உரிமையாளர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த இடத்திற்கு யாரெல்லாம் வாரிசுதாரராக வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தாய் அல்லது தந்தை இருவரில் ஒருவர் இறந்தாலும் சரி அல்லது இருவருமே இறந்தாலும் சரி அவருடைய குழந்தைகள் அனைவருமே அந்த இடத்திற்கு வாரிசுதாரராக வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தந்தை இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகள் அனைவருமே அந்த இடத்திற்கு வாரிசுதாராக வர முடியும். ஆண் குழந்தையாக இருந்தாலும் வாரிசுதாராக வர முடியும். பெண் குழந்தையாக இருந்தாலும் வாரிசுதாராக வர முடியும். ஒருவேளை தாய் தந்தை இருவருமே இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த இடத்திற்கு யார் வாரிசுதாராக வர முடியும் அப்படின்னா அவருடைய குழந்தைகள் மட்டும்தான் அந்த இடத்திற்கு வாரிசுதாரராக வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிலத்துடைய உரிமையாளர் இறந்துறாரு, அவருக்கு 3 மகன்கள் 2 மகள்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்திற்கு வேறு யாரெல்லாம் வாரிசுதாரராக வர முடியும் அப்படின்னா, இறந்தவர் தந்தையாக இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்திற்கு அவருடைய மனைவி முதல் வாரிசுதாராக வருவாங்க. மீதம் இருக்கக்கூடிய 3 மகன்களும் அந்த இடத்திற்கு வாரிசுதாராக வருவாங்க. மீதம் இருக்கக்கூடிய 2 மகள்களும் சேர்ந்து அந்த இடத்திற்கு வாரிசுதாராக வருவாங்க. இப்படி எல்லோருமே சேர்ந்து அந்த இடத்திற்கு வாரிசுதாராக வந்தால் மட்டும்தான் அந்த தனிநபர் பெயரில் இருக்கக்கூடிய தனிப்பட்டா கூட்டுப்பட்டாவாக மாற்ற முடியும். இதில் ஒருவர் பெயர் மட்டும் விடுபட்டிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கூட்டுப்பட்டாவாக மாற்ற முடியாது. ஒருவேளை அவருக்கு தெரியாமல் அந்த இடத்த கூட்டுப்பட்டாவாக மாற்றிருந்தீங்க அப்படின்னா மீண்டும் அவருடைய பெயரை எளிதாக நம்மளால் சேர்த்துக்கொள்ள முடியும். சட்டப்படி அந்த இடத்திற்கு மொத்தம் 6 வாரிசுதாரர்கள். அந்த 6 வாரிசுதாரர்களில் ஒருவருடைய பெயரை மட்டும் விடுபட்டு போச்சு அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால அவருடைய பெயரை சேர்க்கலை அப்படின்னா மீண்டும் அவருடைய பெயரை எப்படி வாரிசாக சேர்ப்பது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 6 வாரிசுதாரர்களில் ஒரு வாரிசுதாரரை மட்டும் வாரிசு சான்றிதழில் சேர்க்காமல் இருப்பதற்கு வேறு என்னென்ன காரணங்களாக இருக்கலாம் அப்படின்னா, இந்த வாரிசு சான்றிதழ் வாங்குவதற்கு அவர் முழு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா அவர் இறந்து போயிருக்கலாம், இல்லை அப்படின்னா அவர் காணாமல் போயிருக்கலாம், இல்லை அப்படின்னா அவருக்கு தெரியாமல் மீதம் இருக்கக்கூடியவர்கள் மறைத்து வாரிசு சான்றிதழ் வாங்கியிருக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த சொத்தில் எனக்கு எந்த ஒரு பங்கு வேண்டாம் என்பதற்கான ஒரு ஆதாரத்தை வைத்து அவர்கள் வாரிசு சான்றிதழ் வாங்கியிருக்கலாம். இந்த 5 காரணத்தில் எந்தெந்த காரணத்தினால ஏற்கனவே வழங்கப்பட்ட வாரிசு சான்றிதழ் செல்லும் அல்லது செல்லாது அப்படின்னா, ஒன்று இந்த 6வது நபர் உண்மையிலே இறந்திருந்து அவருக்கு வாரிசுகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய வாரிசை
பழைய வாரிசு சான்றிதழ் வந்து சேர்த்திருந்தால் மட்டும்தான் அந்த வாரிசு சான்றிதழ் வந்து செல்லும், இல்லை அப்படின்னா செல்லாது. இந்த 6வது நபர் வந்து உண்மையிலே உயிருடன் இருக்கார், ஆனால் அவர் வந்து 7 ஆண்டுகளுக்கு மேலே காணவில்லை அப்படின்னா அதற்கான சான்று வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்க வேண்டும். அவருக்கு வந்து வாரிசுகள் இருந்தாங்க அப்படின்னா அவருடைய வாரிசை வந்து அந்த பழைய வாரிசு சான்றிதழ் வந்து சேர்த்தால் மட்டும்தான் அந்த வாரிசு சான்றிதழ் வந்து மீதம் இருக்கக்கூடிய 5 பேரும் பயன்படுத்த முடியும், இல்லை அப்படின்னா அந்த வாரிசு சான்றிதழ் வந்து செல்லாது. ஒருவேளை இந்த 6வது நபர் வந்து வாரிசு சான்றிதழ் வந்து வாங்குவதற்கு எந்த ஒரு ஒத்துழைப்புமே கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய 5 பேரும் வாரிசு சான்றிதழ் வந்து வாங்கிக்கொள்ளலாம். இந்த 6வது நபருக்கு வந்து எப்போ அந்த சொத்தில் பங்கு தேவைப்படுதோ அது போன்ற நேரங்களில் அவர் வந்து நீதிமன்றத்தை நாடி அவருக்கான பங்கை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இந்த 6வது நபருக்கு தெரியாமல் மீதம் இருக்கக்கூடிய 5 பேரும் அதாவது வாரிசு சான்றிதழ் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த 6வது நபருக்கு வந்து எப்போ தெரிய வருதோ அது போன்ற நேரங்களில் அதாவது வட்டாட்சியர் அல்லது கோட்டாட்சியர்கிட்ட வந்து மனு கொடுத்து நீங்கள் வந்து வாரிசுதாரராக அந்த சான்றிதழ் வந்து சேர்ந்துக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த பட்டாவில் வந்து கூட்டு பட்டாவில் வந்து உங்கள் பெயரை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். ஒருவேளை இந்த 6வது நபர் வந்து எனக்கு வந்து அந்த சொத்தில் வந்து எந்த ஒரு பங்கும் தேவையில்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரபூர்வமாக எழுத்துப்பூர்வமாக ஏதாவது ஒரு கடிதமோ அல்லது நீதிமன்றத்தில் ஒரு ஆணையோ வாங்கியிருந்தார் அப்படின்னா அதை வைத்து மீதம் இருக்கக்கூடிய 5 பேரும் வாரிசு சான்றிதழை வாங்கி அந்த இடத்துக்கு கூட்டுப்பட்டா வந்து வாங்கிக்கலாம். இந்த 5 காரணத்தில் எந்தெந்த காரணத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து வாரிசு சான்றிதழ் வந்து வாங்க முடியும், எந்தெந்த காரணத்துக்கெல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிற பற்றி இப்போ நம்ம வந்து தெளிவாக பார்த்தோம். அதாவது இந்த 6 பேரில் ஒருவர் பேர் வந்து விடுபட்டிருந்தாலும் என்ன காரணத்துக்காக விடுபட்டிருக்கு அதற்கான காரணங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒருவேளை அவருக்கு வந்து வாரிசுகள் இருந்தாங்க அப்படின்னா அவருடைய வாரிசை வந்து அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த வாரிசோட சேர்த்தால் மட்டும்தான் அந்த வாரிசு சான்றிதழ் வந்து செல்லும். உண்மையிலேயே ஒரு நிலத்துடைய உரிமையாளர் வந்து இறந்திருந்தார் அப்படின்னா அவருக்கு கீழே யாரெல்லாம் வாரிசாக வர்றார்களோ அவர்கள் எல்லோருக்குமே வாரிசு சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் அவருடைய இடத்த வந்து அதாவது தனிப்பட்டாவாக இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து கூட்டுப்பட்டாவாக மாற்ற முடியும். நண்பர்களே, இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.